தான் ஏற்கனவே என்ன சொன்னாங்கன்னா, அந்த நிர்வாகிகள் நியமனத்தில் இவருக்கு வேண்டிய ஆட்கள் போடலை, அதனால் ஒரு ஃப்ரிக்ஷன் அப்படின்னாங்க. இப்போ மறுபடியும் என்ன ஆச்சு அப்படின்னு தெரியல. பாருங்க, எதுவாக இருந்தாலும் நீங்கள் ஒரு அதிமுகவுக்கு விசுவாசமான ஒரு தொண்டர், அந்த காலத்திலேருந்து இருக்கீங்க, பதவிகள்லாம் வகிச்சிருக்கீங்க, செங்கோட்டையன் அவர்கள். அதை நான் இல்லைன்னு சொல்லலை தமிழ். ஆனால் அதுக்காக கட்சிக்குள்ளே ஏதாவது பிரச்சனை அப்படின்னா மனசு விட்டு கட்சி தலைமை கிட்ட பேசணுமா இல்ல நீங்க பத்திரிகையாளர்கள் கிட்ட பேசணுமா? இதுவே கட்சி கட்டுப்பாட்டை மீறிய செயல் இல்ல. அப்ப எல்லாரும் கட்சியில எங்களுக்கு ஏதோ ஒண்ணு பிடிக்கல அப்படின்னு சொன்னா உடனே நாங்களும் மனசு விட்டு பத்திரிகையாளர்கள் கிட்ட பேசுறோம் அப்படின்னா ஏத்துக்க முடியுமா? அது சரிவிட்டு வராது. ஏதாவது பிரச்சனை அப்படின்னா தலைமை கிட்ட போய் பேசிருக்கலாமே, ஏன் பேசல? அது அவர்கிட்ட தான் கேட்கணும். பத்திரிகையாளர்கள்ட்ட பேசுறேன்னு சொன்னதே தப்பு இல்ல. பத்திரிகையாளர்கிட்ட மனசு விட்டு பேசுறேன் அப்படின்னா அது பத்திரிகையாளர் சந்திப்பு. இது இப்போ சில பேட்டி 1-to-1 பேட்டி எடுக்கும்போது அப்போ மனம் திறக்கிறார் தமிழ் நம்ம தமிழில் போட்டுக்கிறோம், பத்திரிகைகளில் இது மாதிரி போட்டிருக்கோம். அப்போ அவரை பற்றின நிறைய கேள்விகள் கேட்டிருக்கோம், எல்லாருக்கும் மனம் திறந்து பதிலளித்தார். இது நம்ம அந்த பத்திரிகைகள் காலத்திலேருந்து அந்த பேட்டிகளில் நம்ம இது மாதிரி பார்க்கறது உண்டு. அந்த மாதிரி பேசினா கூட பரவாயில்ல. இவரே ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பை ஏற்பாடு பண்ணிட்டு நான் மனசு விட்டு பேசுகிறேன் அப்படின்னா அதெல்லாம் கட்சி தலைமைக்கு மிரட்டல் விடுகிற விஷயமா? இதெல்லாம் வேலையாவாதுங்க. பாருங்க, கட்சிக்கு இன்று தலைமை அப்படின்னா எடப்பாடியார் தான், அதில் எந்த சந்தேகமும் கிடையாது. இப்போ குழப்பம் பண்ணலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒன்றும் இல்லாமல் தான் போகும். இங்கே தலைமை அந்த ரெட்டை இலை இதுதான், அதை தவிர வேறு ஒன்றும் கிடையாது. மற்றவங்கெல்லாம் இல்லை நாங்கள் ஒரு இது பண்ணால் எத்தனை ஆதரவாளர் இருந்தாங்களோ போங்க, அவ்வளோதான், அது உங்கள் சௌகரியம்.